இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு விரைவில் மகளிருக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 1.7 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி மேலும் 11.8 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேருவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா மேலும் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை அவர்களுக்கும் பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த உரிமை தொகை இப்போது யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த முறை இந்த திட்டம் விரிவுபடுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படலாம். முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. புதிய குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. புதிதாக திருமணமான பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியின முக்கிய தகவல்கள். இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்துவதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 2வது வாரத்தில் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதற்கு பின்னர் தேர்தல் விதிகள் தளரும் என்பதால் ஜூன் 2ஆம் வாரத்தில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஜூன் 2வது வாரத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களும் அப்ளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் விண்ணப்பித்து அவங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்கள் தகவல் எங்கள் தரவுகளில்லை அந்த மாதிரி ஷோ வச்சு அவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையின் அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதிகாரிகள் உள்நுழைவு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுமக்கள் உள்நுழைவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். OTP என்டர் பண்ண பிறகு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உள்ளபடி உங்கள் விவரங்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கடை எண் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு பணம் வந்திருந்ததுன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் வந்திருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வச்சு காரணத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களோட டீட்டெயில்ஸே வரலனா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் எங்கள் தரவு பட்டியலில் இல்லை இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களும் புதிதாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் தற்போது மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.